மந்திரவசியம் பண்ணி அவன் மதிய மயக்கி இருக்காங்கடா. நல்ல உழைச்சி கொடுக்காம நல்லா இருக்காமனு சொல்லி அடக்கிட்டாங்கடா. இடையில இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து அவளை காப்பாத்திருக்காண்டா. புரியுதா? அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி தானே காலையில் என்னை பார்த்து போங்க. வா பக்கத்தில் வா 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 மூணு இவரை மாற்றுவோம். அதுக்கு பிள்ளைய பார்ப்போம். வா வா பாப்பா விடிய காலம் பார்க்கலாம். அதே கோயம்புத்தூர் ஒரு தாய் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறாள். வழியை விட்டு நில்லுங்க, வழியை விட்டு நில்லுங்க, ஆடு வருது. டேய் தம்பி வழியை விடுறா. யார் இந்த பையன்? செயின் எடுத்தாச்சுன்னா இங்கே வந்துடுவாங்க எல்லாரும். செயினை அத்துருமா நீ? இது யாரு இவங்க? அது யாரு? கால் வந்துட்டுவாங்க. எங்கே செயினை அத்துருவேன்னு எனக்கு ஒரு பயம். மூன்று தமிழ் மாலை சிந்து பைரவியில் முருகா நான் உனக்கு தர வேண்டும். சிந்தை தன்னில் மயங்கி செந்தூர் வேலவனை சிரித்து கொண்டு நீ வர வேண்டும். முருகப்பெருமான் வரார அடிக்கடி கும்பிடுவீங்களோ? சார் என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்போ நீ யாருப்பா? கண்ணை மூடி தியானம் பண்ணிடா கொஞ்ச நேரம். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் 2 பேரும் இருந்துக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. பாடலிலே உனக்கு பறிவுடன் ஒரு வீடு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எதிர்பாராத கடன்களும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. புரியுதா? இதனால் உங்கள் உடல்நிலையை பற்றி உங்களுக்கே ஒரு சந்தேகமான ஆராய்ச்சியும் தோன்றியிருக்கு உள்ளத்தில். அது தவறானது. அப்படி ஒரு பாதிப்போ பிரச்சனைகளோ உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நிறைந்த வருமானத்தையும் தெளிவையும் தாரேன். வேறு என்ன வேண்டும்? பக்கத்தில் வா. நீ கேட்கலாம், ஆனால் கேட்கறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது. என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும். உண்மையா இல்லையாடா? என்னடா வேணும்? வேற என்ன வேணும்? பெற்றோர்களோடு இணைந்து நல்லா வாழ தெரியுமா உனக்கு? உன் மனைவி அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களா? யாரெல்லாம்? சரி, இந்த அப்படி மகிழ்ச்சியோடு இருப்பாய். 2 குழந்தைகளை பெறுவாய். முதல் பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான். அவனுக்கு வெற்றிவேல் முருகா என்று பெயர் வைக்கணும். இந்தா செம்மையாக இரு மகளே, சிந்தை உயர்வாய், வாழ்க்கை உண்டு. வா, உனக்கு என்னடா வேணும்? பாஸ் ஆயிடுவான். அவனை நல்லா படிக்க வச்சு நம்ம இந்தியாவிலே ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன். நீங்களாம் நிறைய கடன் பட்டு மன வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூட நிம்மதியாக தூங்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா? புதிய உழைப்புகளை கூட உருவாக்கி வருமானத்தை பெற முடியுமான்னு தாகம் உனக்கு தாங்க முடியலை. ஆனால் கடவுள் கொடுக்கலையே. உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெற்றி உண்டு. இந்தா செல்வாக்காரு பக்கத்தில் வா. உயர்ந்த நிலைகளில் இருப்பாய் அம்மா, ஆனந்தமும் அருள்வாய், வாழ்க. கர்மசாமிக்கு இப்போ மாற வேண்டாம். தை மாதம் வர பொறுமையாயிரு. எஸ், பௌர்ணமிக்கு வாங்க. சரக்கோட வாடா. சரி போயிட்டாங்க, சரி போயிட்டாங்க. கர்மசாமிக்கு நான் ஒரு வழக்கறிஞரை பார்த்து என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கார. யாருப்பா? ஓய், யாருக்கு முடிவு எடுக்க போகிற? வாழ்க்கைக்கு வக்கீலை பார்த்து முடிவு எடுக்க போறியா? நீ எடுக்க போறியா? நீ எடுக்க போறியா? வாங்க. வாழ்க்கை என்ன வாழ்க்கை உங்களுக்கு? அம்மா என்ன என்ன பிரச்சனை? இது யாரு?
அழுதா விஷயம் நடக்காது. தெளிவாக சொல்லுங்க. என்ன வக்கீலை பார்க்கணும்னே எதுக்கு? வக்கீலை பார்த்து முடிக்கணும்னு சொன்னி அது எதுக்கு? கால் வந்துட்டோம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு முடிவு தெரியணும்ல. சும்மா யானோ தானோன்னு உள்ள வந்து இருக்கக்கூடாதுல்ல. எத்தனை பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் அதில் பாதிக்கப்பட்டு இருப்பார்களா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? உன் பண நகைகளை நான் நீதியோடு வாங்கித்தாரேன். இந்த அப்படி உன் எண்ணங்கள் நிறைவேறும், ஜெயிச்சுக்கா. 3 மாதம் டைம். இந்த பணம் வந்தாச்சு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு ஒரு பக்கத்து வாதம் நரம்பியல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யாருக்கு? வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிய? தந்தும் தந்தும் தந்தும். பொம்பளை பிள்ளை இருக்காளா? எங்க இருக்கிறாய்? இது யாரும்? நான் உங்களை கூப்பிட்டா அவங்க கூட பிறந்தவங்களாம் கூப்பிட்டு வர முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரே கேள்விக்கு எல்லாரும் வந்திருந்தால் என்னை பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விக்கு வந்திருந்தால் அந்த கேள்வியை சொல்லும் பொழுது மட்டுமே வர வேண்டும். நீதி அதுதானே? எஸ். வாங்க பக்கத்தில் கால் வந்துட்டு வாமா. வாங்க பக்கத்தில். அப்படி சொல்லிடுவோம்பா. சரி, கேட்டு. கொங்குமணி திருநாட்டில் மாகாளியம்மன் கோயில் எங்கே இருக்குக்கா? இருக்காங்களா? 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சனி பகவானுடைய கோட்டத்தின் காரணத்தினால் உடல்நிலைகள் பாதிக்க ஆரம்பித்தது. இப்போதைக்கு உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியான நிம்மதி குறைவும், பொம்பளப்புல வாழ்க்கையில் பணம் நகை சம்பந்தமான பாதிப்பும் நடந்து கொண்டிருக்கும். பையனுடைய வாழ்வுக்கு தெளிவான முடிவை மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்து திருமண கோலத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். எந்த செய்வனையாலும் தடுக்க முடியாது. வெற்றி உண்டு. நல்லாரு. பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வரணும். என் பக்கத்தில் வந்தால் கடன்லாம் தீர்ந்துடும். மகாபாரதம் படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்களா? தம்பிகள் 5 பேர், அண்ணன் தம்பி 4 பேரும் போய் நரகத்தில் இருப்பாங்க. முதல்ல பாண்டவர்கள். தர்மன் அப்படி என் தம்பிகள் இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம்னு சொல்லி அவரை சோதனை பண்ணதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சோதனை. அது நரகத்துக்கு போயிடுவார். போய் தம்பிகள் ஒருத்தன் சத்தம் கேட்க முதல்ல யார் சத்தம்? வீமன். தர்மா, நீ என் பக்கத்தில் வா, நீ வர வர எனக்கு நரக வேதனை தீருகிறதப்பா அப்படின்னு சொன்னான். எங்கேயும் என் தம்பி சத்தம் கேட்குன்னு அவன் பக்கத்தில் போனோன்னா அவனுக்கு வலியே நான் போயிடுது. அர்ஜுனன் சொன்னான், தர்மா நீ வந்து விட்டாயா, என் மன துயர சுமைகளெல்லாம் இறங்கி விட்டதப்பான்னு கேட்டான். பக்கத்தில் போனால் அதுவும் இறங்கிடுது. இப்படி 4 பேருடைய துயரங்களையும் இறக்கி வச்சான் தர்மன். அந்த மாதிரி இந்த இடத்துல நான் தர்மன், நீங்கள் என் தம்பிகள், என்னை நெருங்க நெருங்க என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்களப்பா. வாழ்க்கை உண்டு. ஒரு குழந்தை கிடைக்கும், பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். நான் முதல்ல அதை சூட்சமாக சொல்லிட்டேன், நீங்கள் அதை விரித்து கேட்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், புரியுதா? அந்த பிள்ளைக்கு மகாலட்சுமி என்று பெயர் வை. வெற்றி உண்டு. சென்று வருக. அவ்வளோதான் இன்னைக்கு கேள்வி. இன்று கேள்வி அவ்வளோதானே. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்த இளைஞன் மாப்பிள்ளையே வந்திருக்காருங்க. மாப்பிள்ளை முறுக்கு. வர சொல்லுங்க.
உத்தரவு இருக்கா? உட்காருங்க. திருமணமான உன்னுடைய கிரக நிலைகளை எல்லாம் பார்த்தப்பா. இந்த ஜனவரிக்குள்ள உனக்கு பெண்ணை கொண்டு வந்து காட்டி உறுதிப்படுத்துவதே சாலச் சிறந்தது என்று உத்தரவாயிருக்கு. அதை நடத்தி வெற்றியாகி தந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? இந்தா கல்யாணம் முடித்து முதப்பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறக்குண்டா. கல்யாணம் முடித்த 3வது மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கும் பிள்ளைக்கு கருப்பண்ணன் என்று பெயர் வை. வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். இந்தா தகப்பனும் மகளும் கோயம்புத்தூர் கால் வந்துட்டு வரலாம். கொசுக்கடி தாங்க முடியல. வரலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்ன வேண்டும்? உன் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்கிறேன்? வேலைக்கு போயிட்டு இருக்கியா? நான் ஐடி கம்பெனியா? அப்படியா? அதான் முடிச்சு கண்ணெல்லாம் வெளிச்சமாகி போச்சேன். என்ன கண்ணை மூடு. மனதுக்குள்ளே நினை என்னை. உங்கள் அப்பாட்ட என்னமெல்லாம் சொல்லியிருக்க உன் கல்யாணத்தை பற்றி? என்ன சொல்லியிருக்கியா? என்ன சொன்ன? உன் எதிர்பார்ப்பை மட்டும் சொல்லியிருக்க. அவங்க அதுக்கு சரியாயிட்டாங்களா? கால் ஒன்று வா. உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி, ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி, கலகத்தில் வருவது தான் நீதி, மதிமயங்காதே மனம் கலங்காதே. நீ வேலை பார்க்குற இடத்துல ஆன்லைன்லேயே உனக்கு வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தோற்றமும் கிடைக்கும். அது உனக்கு தெளிவானதாகவும் இருக்கும். புரியுதா? ஜனவரி மாதத்துக்கு டிசம்பர் 22ஆம் தேதியில் இருந்தே உன்னை அறியாமலே ஆன்லைனில் உன் கை போகும். வினைதான் என்ன செய்யும்? வினை என்ன செய்ய? நம்மளை ஒன்றும் செய்யாது. அதனால் அதில் வரக்கூடிய மாப்பிள்ளை முருகப்பெருமானை போல் அழகுடையவனாக இருப்பான், சீரும் சிறப்பாக இருப்பான், உன்னுடைய பேரில் பணி செய்யக்கூடியவனாக இருப்பான், எதிர்காலத்தில் அமெரிக்காவில் குடிபுகுகின்ற ஆற்றல் மிகுந்தவனாக இருப்பான். பக்கத்தில் வா. எல்லாம் ஜெயிக்கலாம். யாருக்கு உடல்நிலை சரியில்லையா? யாருக்கு? எல்லாம் குணமாயிருப்பான். சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கும். கருமசாமிக்கு கருமசாமி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். யாருப்பா பணம் ஏமாந்தது? யாருப்பா? இந்தாப்பா புண்ணியமாரிடா. யாருக்குக்கா பணம் கொடுத்த? யார் அவரு? கால் வந்துட்டு வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. ஒரு முறை கால் வந்துட்டு வா. திருப்பதிக்கு போயிருக்கியா? போகல. போகணுன்னு பிளான் போட்டிங்களா? தொட்டு கும்பிட்டு வா. குனிய முடியாட்டிலும் பரவாயில்ல. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே. பணத்தை வாங்குறவனுடைய மனசை பார்த்தேன். நீ வச்ச அன்பு பாசத்தை பயன்படுத்தி அதை அப்படி கையாடர் பண்ணிட்டான். அடுத்து இந்த விஷயம் இருந்தால் பணம் நம்மள்கிட்ட நச்சடிக்கப்படும் என்று நினைத்து உள்ளத்தை மாற்றிக்கொண்டான். அதுக்கு வேற யாரும் காரணமாக இருக்குமோ என்று நீ நினைத்து
அதன் வழியில் முயற்சி செய்து திருப்ப நினைத்தாய். ஆளும் திரும்பவில்லை, பாடமும் திரும்பவில்லை. உண்மையாதானே? கால் வந்துட்டு வா. வர்றான். இந்த பணத்தை வாங்கி தரேன், நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நாளைக்கு பார்த்து பேசு. இந்தா ஜெயிச்சு வா. தேனி தேனி பக்கத்தில் தேனி விபூதி உண்டு, வெற்றி பெறுங்கள். விபூதி உண்டு, கிலோ கணக்கில் வச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் தரதுக்கு தான் வச்சிருக்கிறேன். கிலோ கணக்கில் வச்சிருக்கிறேன். தகப்பன் மகள் வரலாம். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து வருமானத்துக்குரிய தொழில் சற்று தளர்வாக இருக்குன்னு கேட்டு வந்தவங்க உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கணவனை மனம் திருப்பி வர வச்சு தந்தா போதுமா? ஜெயிக்க வச்சு தாரேன். உனக்கு வரப்போகுது. இந்தா அந்த ஒரு வாய்தாவை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். பேச வைக்கிறேன். இந்த அப்படி வர வச்சு தார மகளே, பக்கத்தில் வா. அது மன அருள், ஒன்றுமில்ல உணர்வுகள். கண்ண மூடுமா? இருபது நாள் கழித்து பார்க்கும்போது அதுக்கு தெளிவு கிடைக்கும். இவருக்கு வந்து ப்ரெஷர் சம்பந்தமான பாயிண்ட் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக சிந்திச்சு நரம்பியல் பாதிப்பும் ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஃபீலிங்ஸும் இருக்கும். எல்லாமே மாறிடும். தைரியமா இருங்க. ஒன்றுமே கிடையாது. வீணா கலங்க வேண்டாம். ஆமாப்பா, வராது. ஜெயிக்க வச்சு தரேன். விபூதி வச்சாச்சு, தூங்கிடுவேன். நீ போயிட்டு வா. வாப்பா. என்ன தொழில் பாது? நீங்கள் தேனி கிடையாத? அது அடுத்து என்ன தொழில்? தேனி மாவட்ட பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வா அப்படி நின்றுக்கா. நீயும் தானா? நீயும் வந்து நின்றுக்கா. அப்படி நின்றுக்கா. வாப்பா பக்கத்தில் வாயா தம்பி, அழாத. ஒரு தீ பெத்த மக்க போலே ஒற்றுமையாகவே கும்மி அடி கும்பங்கள் வைத்து ஓ வீர வீர பாண்டி கோயில் சித்திரை மாதம் பிறந்த உடல் செவ்வாய்க்கிழமையும் பொங்கல் வைத்து வாப்பா பக்கத்தில் வா. அடுத்தவன் காலில் வந்துட்டு வாப்பா. நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. சாமி நின்ன பிறகு பேசுவோம். ஆமாம், நமக்கு வேலையே நடக்கலாம். என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை? கவலைப்படாதீங்க, உண்மையை சொல்லிடட்டுமா? யூடியூப் ஆஃப் பண்ணிருக்கு.